சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. இந்த ஃபஸ்ட்டு ஷோ போயிட்டு வந்து ஒரு 6 மாதம் வீட்டிலே இருந்தேன். வெளில எங்கேயும் போக முடியல. தேவையில்லாத நபர்கள் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நான் நார்மலாக பேசினா பரவாயில்ல, ஒரு மாதிரியா பேடாக திட்டுவாங்க. என்னை எப்படி வேணாலும் திட்டிக்குங்க. நான் இப்போ ஓப்பனாக சொல்லுவேன், என்ன வேணாலும் திட்டிங்க. என்னை சார்ந்து இருக்கிறவங்கள யாரையும் திட்டாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடும்போது அசிங்கமாக திட்டாரு. ஏன் பிரதர் மாதிரி பேசுகிறீங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி திட்டிட்டேன். நான் என்னை சார்ந்ததை பற்றி நான் பேசினேன் தவிர யாரையும் புண்படுத்துகிற மாதிரி நான் பேசினேன். இதுவரையிலும் சின்ன வயசுலேருந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நான் இதுவரையும் பேசுனது கிடையாது. சரிங்களா, கால் கணக்கே கிடையாது, வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மை உடச்சி போட்டு ஒரு 6 மாதம். இந்த கமெண்ட் இப்போது இந்த ட்ரோல் வந்து காமெடியாக வந்த ட்ரோல் வந்து மாசாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நான் அதில் தான் இருந்திருப்பேன். சூப்பர், பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. நிறையா மாற்றங்கள். ஸோ நானும் அந்த ஒரு கோடான கோடி ஒரு பார்வையாளரில் நானும் ஒருத்தவன். ஸோ நிறையா சோஷியல் மீடியா போஸ்ட் அந்த நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய மீம்ஸ், ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ இந்த எபிசோட் பார்க்குறப்ப பயங்கர ஹீலிங்காக, கன்சோலாக, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எப்படி இந்த மாற்றம் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்தது? எந்த இடம் மேபி ஒரு ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, ஏதோ ஒரு பிளேஸ்? ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஷோ போயிட்டு வந்து ஒரு 6 மாதம் வீட்டிலே இருந்தேன். வெளில எங்கேயும் போக முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பாகி, அதுக்கப்புறம் அந்த 4 இயர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மொத்தமாக வெளில வர முடியாது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி நானே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. இந்த 4 இயர்ஸாக எனக்கு என்னென்னா, ஒரு 4 வருஷம் இடையில ஆச்சுன்றதே இது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. 4 வருஷம் ஆகிடுச்சா அந்த எபிசோடு வந்துன்னு சொல்லி. அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனோடனே ஒரு 6 மாதம் நீங்கள் வெளியே வரலையா வீட்டை விட்டு? ஆமாம், வீட்டு என்ன ஆச்சு? என்ன உங்களை உள்ளே இருக்க வச்சதுக்கான காரணங்கள் என்ன? என்னென்னா, ஃபோன் காலில் நிறைய வரும். ஃபோனே ஒரு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணல. ஓகே, எப்போ அதோட ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு? ஐ மீன், யார்கிட்டேருந்து ஃபோன் வரும், எதனால்? அது தேவையில்லாத நபர்கள் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நான் நார்மலாக பேசினா பரவாயில்ல, ஒரு மாதிரியா பேடாக திட்டுவாங்க, பேடாக பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுவோம். அதனால் சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வெறுத்து போயிட்டு ஃபோன் சிம்மு உடச்சி போட்டு ஃபோனே வச்சிருந்த கொஞ்ச நாள். ஏன்டா போகணுன்ற நிலைமையில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பித்தேன். ஈவெண்ட்டு போயிட்டு, சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஒரு லாஸ்ட்டு அந்த 6 மந்த்துக்கு அந்த 6ஆம் மாதம் தான் வெளிலே போக ஆரம்பித்தேன். மற்றபடி ஊரில் சுற்றி பட்டில் இருக்குது, அங்கே மட்டும் தான் போவேன். வெளியே ரொம்ப லாங்கெல்லாம் போக மாட்டேன். ஈவெண்ட்டும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக அந்த இந்த மாதம் ஃபுல்லாக எந்த ஈவெண்ட்டுமே வாங்கலை அந்த 5 மாதத்தில். அதுக்கப்புறம் தான் ஆர்டரே வாங்க ஆரம்பிச்சேன். ஸோ என்ன ஈவெண்ட்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்க? ஃபோட்டோகிராஃபராக இருக்குது. ஓகே. ஃபோட்டோகிராஃபர் ஊரில் நாட்டார்மங்கலம் ஸ்டுடியோ இருக்குது. ஓகே, இல்லை என்ன இடம்? நாட்டார்மங்கலம் சொல்லிட்டு. ஓகே, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க? ஸ்டுடியோ இருக்குது. ஓகே, 4 வருஷம் முன்னாடியும் ஸ்டுடியோ வச்சுருந்தீங்களா? அப்போ இல்லை, அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஃபுல் டைம் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க? ஃபோட்டோகிராஃபர். ஓகே, சூப்பர். இப்போ போகிறப்பெல்லாம் நல்லா இருக்கா? இதுலேருந்து வெளில வந்தால்? இல்லை, இன்னும் நான் எதுவும் இந்த ப்ரோக்ராம் ரிலீஸ் ஆன பிறகு எந்த ஈவெண்ட்டும் இன்னும் வரல. இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக தான் அதுக்கப்புறம் தான் வரும். வந்தால் தான் தெரியும் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, பட் இப்போ நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னு? நிகழ்ச்சியில் போடலை, சொன்னோம், அது போடல. இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆர்ட்டு தான். அது வந்து இயல்பாக இருக்கிறவங்க, வேறு வேலையில் இருக்கிறவங்களே வந்து அது ஒரு ஹாபியாக எடுக்கும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதில் அது முழு நேரம் வேலை எடுக்கிறப்போ அது இன்னொரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸாக இருக்கா? ஹீலிங் ப்ராசஸாக தான் இருந்து. நான் கரெக்டாக 10th முடிச்சுட்டு 10th ஃபெயில் ஆகிட்டேன். அதில் கரெக்டாக 2015. அதிலேருந்து அப்படியே இன்னமும் இப்போ வரலாம் அந்த ஃபீல்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்போவே ஏன்னா ஃபோட்டோகிராஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. எப்போ அது இன்ஸ்பிரேஷன் ஆரம்பிச்சது? எங்கே சேர்ந்தீங்க ஃபஸ்ட்டு? எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணனோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார், அவர் கூட போவேன் அடிக்கடி ஃபோட்டோ எடுக்குது. அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். அவர் கூட போவேன். அப்போலேருந்து சரி நம்ம ஃபோட்டோகிராஃபி நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தது தான். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்குன்னு போகிறீங்களே, இப்போ என்ன தான் இருந்தாலும் இப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு மாற்றம் ஆகிடுச்சு, நல்லா இருக்குது,
இப்போ நல்லபடியாக நீங்களும் அணுகுறீங்க, மற்றவங்களும் அணுகுறாங்க. பட் இப்போவும் அதை ஞாபகம் வச்சுட்டு, இந்த பழசை ஞாபகம் வச்சுட்டு, ஒரு சில பேர் நேரில் பார்க்குறப்போ திட்டுறதோ, உங்களை கிண்டல் பண்ணுறதோ, இல்லை உங்களை பிடிக்காம வெறுக்கிறதோ, அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணுறாங்களா? இப்போது எதுவும் இல்லை பிரதர். நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ எதுவும் இல்லை அந்த மாதிரி. பார்த்தா சொந்த ஊரில் அந்த மாதிரி நான் ஒன்றும் சொந்த ஊருக்கு நீ தான் வந்தேன். அது சென்னையில் பார்த்துட்டு இது வரல யாரும் எதுவும் சொல்லலை. நான் காலையிலேருந்து இங்கே தான் சென்னையில் சுற்றிட்டு இருக்கேன். யாரும் எதுவும் சொல்லலை பிரதர். இதுக்கப்புறம் தான் யாராவது சொல்லுவாங்க. ஆனால் கமெண்ட்டில் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டு, யூடியூப் கமெண்ட்டு, ட்ரோலில் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் தான். இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் 1000 கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் தான் தப்பாக ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ். ஏன்னா நைட்டில் உட்காந்து எல்லா கமெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க இதுலேயும், நான் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் எல்லாத்துலேயும் உட்காந்து பார்ப்பேன் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நான் இப்போ நீங்கள் இந்த போஸ்ட் இன்டர்வியூ வந்ததுலேயே எனக்கு பிடிச்ச மீம் என்னென்னா, உங்களோட ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்போ இருந்த எபிசோட்லையும் இப்போ இருக்கிறதையும் போட்டு, அப்போ நீங்கள் பேசின மாதிரி நான் வந்து இப்போ ராஜபுரம்லேருந்து வந்தவன், என் நட இப்படி இருக்கும். ஆனால் இங்கே கட் பண்ணால் இப்போ தான்ப்பா நீ ராஜா மாதிரி இருக்க, இப்போ தான் நீ உட்காந்துருக்கிறது ராஜா மாதிரி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக. ஆமாம், நிறைய பேர் ட்ரோல்லே இன்ஸ்டாகிராமில் பண்ணுவாங்கள்ல, அதுலேயே நிறைய எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, அதில் தான் மறக்க முடியாத கமெண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சொன்ன கமெண்ட்ஸ் இல்லை, மறக்க முடியாது ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்பிச்சாரு, பாலாஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் அனுப்பிச்சு விட்டார். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன இருந்தது அதில்? உதயநிதி ஸ்டாலின் ஒரு படம் ஒன்று எடுத்தார் தெரியுங்களா? படம் நெஞ்சுக்கு நீதியா. அதை எல்லாரும் சமன்னா இங்கே யாரு? ஆமாம், நெஞ்சுக்கு நீதி தான். அதான் அதுலேருந்து கார் டிரைவர் கேட்பாரு, எல்லாரும் சமம் இங்கே யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரையும் சமம் நினைக்கிறேன். உதயநிதி வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பார்ல, அது மாதிரி கேட்கும்போது எல்லாரும் சமன்னா இங்கே யாரு ராஜா, யாரா ராஜா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதில் வந்து கீழே என் ஃபோட்டோ எல்லோரும் சமம்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கீழே என் ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பாசிட்டிவாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நைஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த டிராகனில் படத்தில் வந்து டிராகன் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். தப்பு பண்ணிட்டு கடைசியாக அவர் வந்து திருந்தி இருக்கிறப்போ அவர் மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கை வாழ்வார். ஸோ அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக வருது. எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் யார் இறைவா சாங்லாம் கேட்குதா? ஓகே, இதயம் என்பது சதைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெலாம் போட்டு எடிட் பண்ணி போடுவாங்க. போட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபுல் எடிட் பார்த்துருக்கீங்க இன்ஸ்டால? பிரதர் உட்காந்து நைட்லாம் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் பார்ப்பேன். கமெண்ட் எடிட் உட்காந்து பார்த்துருக்காப்புல தலை. எல்லாமே பார்த்துட்டு யூடியூப்லேயும் இருக்கட்டும், ட்ரோல் பண்ணது யாரும் எதுவுமே பாசிட்டிவாக தான் எல்லாம். யாரும் தப்பாக யாரும் ட்ரோல் பண்ணல, கலாய்ச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹோப்பு தான். அதாவது வந்து இப்போ ஏதாவது மனிதர்கள் இயல்பாக தப்பு பண்ணக்கூடியவர்கள் தான், தவறு என்றைக்கு வேணாலும் நடக்கும். பட் அதை திருத்திக்கிட்டா அது என்ன வேணாலும் மாற்றம் நடக்கும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை மாற்றி கொடுத்துருக்கு? இது ஒரு நல்ல லைஃபாக எனக்கு தெரியுது பிரதர். எனக்கு நான் இதோட வெளில அதிகமாக போகல. இங்கே சென்னை ஊர் அது மாதிரி தான் இருக்கேன். ஆனால் வெளில நாங்கள் லாங்காக போகும்போது ஃபங்க்ஷன் போகும்போது தெரியும் எப்படின்னு ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு. ஆமாம். இப்போ வந்து எப்படி கல்யாணம் மேரேஜ் நடந்துருச்சா? மேரேஜ்லாம் இன்னும் ஆகலை பிரதர். எனக்கு இன்னும் ஆகலை. 25 தானே ஆகுது. அதுக்குள்ளே எப்படி மேரேஜ் பண்ணலாம்? அதெல்லாம் எப்போ வேணாலும் பண்ணலாங்க. இது மாதிரிலாம் 2 வயசு 2 கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு இருக்கேன் பையன். ஓகே, இல்லைண்ணா நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ இந்த 4 வருஷம் முன்னாடி வந்த எபிசோடில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கேஸ்டிஸ்டாக லைக் சொல்கிறீங்க, நான் வந்து ஒரு ராஜ பரம்பரை, இப்போ நான் இப்படி இருப்பேன், கெத்தாக இருப்பேன். இப்போ பார்க்கும்போது என்ன மனநிலை வருதுன்னா, சும்மா இப்போ வந்து இவர் வந்து வேறு இப்போ ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறாரு, இவர் கேஸ்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா இவர் ஒத்துக்க மாட்டார் போலன்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் தோணுச்சு. இப்போ பார்க்குறப்போ ஓகே, இப்போ எல்லாரும் சமம் நீங்கள் சொல்கிறது கேட்க அழகாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லவ் மேரேஜ் நடக்குது, அந்த பொண்ணு எந்த கேஸ்ட் ஆனாலும் இருக்கு, உங்களுக்கு ஓகே தான்? ஓகே, எல்லாம் மாறிட்ட பிறகு அது மட்டும் எப்படி? சூப்பர் 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 சூப்பர். ஆமாங்க, இது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அதில் மட்டும் வேற்றுமை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சம அப்போ அவ்வளோதான். ஆமாம் பிரதர், ஆண் பாதி பெண் பாதின்ற மாதிரி எல்லாரும் சமம். அதே மாதிரி வாழ்க்கை ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லை, இனம் பாலினம் எதுவுமே இல்லை பிரதர். எல்லாமே ஒன்று தான், எல்லாரும் சமம் தான், மனுஷங்க தான் எல்லாம். ப்ரோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு அப்பியரன்ஸாகவே காஸ்டியூம்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக, இது எப்போ நீங்கள் இதுதான் பின்பற்றுற மாதிரி தெரியுது. ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்குன்னு காஸ்டியூமா அது? ஒயிட் ஷர்ட் எனக்கு எப்பவுமே ஃபேவரட் ஒயிட் ஷர்ட் தான். இது மாற்ற மாட்டேன், இதை மாற்றினாலும் இதை மாற்ற மாட்டேன். ஒயிட் ஷர்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பயங்கர தளபதி ஃபேனா? நான் சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன். சூப்பருங்க. எப்போ என்ன படம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பார்த்த
தளபதி பழைய படம்லாம் ஞாபகம் இல்லை. இப்போ தேட்டரில் பார்த்தது உங்களுக்கு பெஸ்ட்டு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் பார்த்த படம்னா புலி தான் பார்த்தேன் தேட்டரில். அதுக்கப்புறம் வந்த எல்லா படமும் பார்த்து தேட்டரில் தான். ஓகே, ஃபஸ்ட்டு படம் வந்து புலி புலி தேட்டரில் தான் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுதான், புலி தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்னா விஜய் சாரோடது? இப்போது லியோ ரிலீஸ் ஆச்சுல, எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பருங்க. ஸோ நீங்கள் மாஸ்டரு, அப்புறம் இப்போ ஜனநாயகன் அது வந்து அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கீங்க? வெயிட்டிங் தான். லாஸ்ட்டு படம் வேறு தளபதி இது. ஓகேங்க, சூப்பருங்க. ஸோ பார்த்துருக்கீங்களா விஜய் சார் என்னைக்காவது நேரில் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடச்சிருக்கா? மாநாட்டுக்கு போயிருந்தோம், ஆனால் பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப கூட்டம். கிட்டத்தட்ட நான் இருந்தது தலைவர் இருந்ததுக்கு வந்து ஒரு 500 மீட்டருக்கு மேலே இருக்கும். டிவியில் தான் நானே பார்த்தேன் பேசுனது. கிட்டே போய் பார்க்க முடியல, ஏன்னா நிறைய கூட்டம், அதனால் பார்க்க முடியல. சூப்பருங்க. ஏதாவது டைலாக் பேசி காட்டுங்களேன் விஜய் சார் டைலாக் ஏதாவது. டைலாக்லாம் நான் அதிகமாக ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். நானே ஒரு ஞாபகம் மாதிரி நிஜமாக தான் நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். இல்லை நானும் அப்படி தான். என்ன நிறைய பேர் திட்டுவாங்க போவாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். நான் அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஏங்க நான் என்ன கேட்குறேன், இதையும் சேர்த்துட்டீங்க. நான் விஜய் சார் ஃபேனு நீங்களே. இல்லை அப்படி இல்லை பிரதர், அதுக்கு இல்லை. டைலாக்லாம் நான் அதிகமாக ஞாபகம் வச்சுருக்கேன். படம் பார்க்குறோம், தளபதி ரசிகர், தொண்டன், எல்லாமே. அவ்வளோதான். அவ்வளோதான். அவர் பிடிக்கும், ரசிகராகவும் இருக்கீங்க, தொண்டராகவும் இருக்கீங்க. சூப்பர். வேலைகள்லாம் நல்லா போயிட்டுருக்கா உங்களுக்கு? இப்போது ஒர்க்கு கொஞ்சம் டல் தான் பிரதர். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு போகும். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு 4 வருஷம் ரீவைண்ட் பண்ணி போனால், இந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 6 மாதம் இருந்தீங்கலாம் சொன்னீங்கல்ல, அந்த டைம் ரொம்ப உங்களை காயப்படுத்தின வார்த்தைகள், ரொம்ப உங்களை வந்து இன்னும் ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வெளில வந்துடலாம்னு நினைக்கிற போது, இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மெசேஜாக இருக்கலாம், கமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நேரில் பேசினதாக இருக்கலாம். உங்களை ரொம்ப காயப்படுத்தின விஷயங்கள் என்னென்ன? இப்போது பிரதர் நான் ஷூட் முடிஞ்சு ஃபோட்டோ கோபிநாத் சார் கிட்ட ஃபோட்டோ போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிரதர் ஒருத்தர் ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். சும்மா பண்ணால் நான் ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசினேன்ல, அந்த டைலாக் பேச சொல்லி சும்மா பண்ணால் கடைசியாக இது மாதிரிலாம் சும்மா ஒரு பண்ணு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு ரீல்ஸ் நானும் அவர் போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ போட்டிருக்காரு. இப்போ இந்த பண்ண இப்போ தானே இப்போ போட்டிருந்தாரு. அதில் வந்து பல்லு என்ன கரையாக இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு மாதிரியா அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் பண்ணி பாடி ஷேமிங் மாதிரி கிண்டல் பண்ணார். நான் திட்டலாம் இல்லை, எடுத்து சொன்னேன். அவர் புரிஞ்சிட்டார். என்னென்னா இது நான் நல்லா இருந்தாலும் சரி, எப்படி நான் அப்படியே இருந்தாலும் திட்டுறீங்க, மாறினாலும் திட்டுறீங்க, நான் என்ன தான் பண்ணுறது? நான் உங்களை இதுவரை நான் பார்த்துருக்கேன்னா, ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்கேனா, இல்லை உங்களை ஏதாவது திட்டியிருக்கேனா, நீங்கள் மட்டும் ஏன் பிரதர் என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், சாரி பிரதர், நான் தப்பாக திட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு. இன்னொன்று ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடும்போது அசிங்கமாக திட்டார். ஏன் பிரதர் மாதிரி பேசுகிறீங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி திட்டார். எனக்காக சமப்பாக வந்துச்சு, நானும் பிடிச்சி திட்டேன்னா அப்படி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் திட்டாதீங்க, அப்புறம் நானும் திட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வான் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு. இப்போ ரீசெண்டாக இது ஒரு அந்த கமெண்ட்லாம் வந்து ஷூட்டு 21 சுரண்டி பார்த்துருக்காங்க. ஆமாம், மறுபடியும் எதாவது பேசியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் எந்த கமெண்ட்டும் வரல பிரதர், எல்லாமே பாசிட்டிவ் தான் பிரதர். நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் தான் வருது. ஓகே, நான் இப்போ என்னன்னா, இப்போ இந்த ரிலீஸ் ஆனதை தாண்டி முன்னாடி இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போது இந்த லாஸ்ட் எபிசோட் இப்போ வந்தது, அது ரிலேட்டடாக உங்களுக்கு பாசிட்டிவாக மாறின விஷயங்கள் பற்றி கேட்டேன். நீங்கள் அந்த ஒரு 6 மாதம் வீட்டிலே இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல ஒரு 4 வருஷம் முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் ரிலீஸ் ஆனப்போ, அந்த டைமில் உங்களை ரொம்ப காயப்படுத்தின விஷயங்கள்லாம் என்னென்னு கேட்குறேன். ரொம்ப ஏதோ ஒரு வாய் வார்த்தையாக சொல்லியிருப்பாங்க, ஒரு மெசேஜ் மூலயமா, ஒரு கமெண்ட் மூலயமா, அந்த டைம் ரொம்ப என்னடா அப்படி ஏதோ பண்ணிட்டேன், இது என்னடா இப்படி பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு இருந்திருக்கும்ல? ஆமாம் பிரதர், நான் எப்படின்னா என்னை ஒரு அடி அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, என் மேலே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், என் மேலே தப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டேன், தப்பு இல்லை கொஞ்சம் இருக்குது, நான் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது தான். ஆனால் என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா திட்டுறது, போகிறது வர்றது, கால் பண்ணி ஒரு மாதிரியாக திட்டுறது, என்னை அடித்தா கூட வாங்கிக்குவேன். என் மேலே தப்பு இல்லை, தப்பாலாம் கிடையாது. நான் என்னை சார்ந்ததை பற்றி நான் பேசினேன் தவிர யாரையும் புண்படுத்துகிற மாதிரி நான் பேசினேன். இதுவரையிலும் சின்ன வயசுலேருந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நான் இதுவரையிலும் பேசுனது கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி பேசினோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 10, 20, 30 காலு கணக்கே கிடையாது, வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மை உடச்சி போட்டு ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக வீட்லேயே இருந்தேன். ஓகே, அப்போ வந்து உங்களை வச்சு இந்த மீம்ஸ் போடுறவங்க, ட்ரோல்ஸ், அவங்களுக்குலாம் ரிப்ளை எதாவது பண்ணுவீங்களா? அந்த மாதிரி மீம்ஸ் போடுறவங்களை பார்த்தா என்ன தோணும், அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? மீம்ஸை பார்த்துலாம் நான் எதுவும் அதுக்கு நான் சூப்பர் பிரதர் அப்படின்னு தான் எனக்கு கலாய்ச்சி தான் போட்டிருப்பாங்க, ஆனால் சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி திட்டினவங்கள கூட நான்
ரிப்ளை பார்ப்பேன். ஒரு சிலருக்கு ரொம்ப வல்கராக பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். ஒரு நார்மலாக பேசியிருந்தாங்க திட்டிருந்தாங்கன்னா விட்டுடுவேன். என்னை பற்றி திட்டினாங்கன்னா விட்டுருவேன். வீட்டில் இருக்கிறவங்க பற்றி திட்டினாங்கன்னா நானே திட்டிடுவேன் போச்சு. அந்த கமெண்ட்லேயே அப்படியே ஒரு மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா அதிலே திட்டிடுவேன் நான். அதில் ஒரு 1000 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட் என்ன எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி திட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் திட்டினா கோவம் வந்துடும். மற்றது எதுவும் வேற யாராவது உங்களுக்கு என்ன எப்படி வேணாலும் திட்டிக்குங்க. நான் இப்போ ஓப்பனாக சொல்லுவேன், என்ன வேணாலும் திட்டிங்க. என்னை சார்ந்து இருக்கிறவங்கள யாரையும் திட்டாதீங்க. என் நண்பர்களோ யாரை என்ன திட்டுங்க. நீங்கள் நான் இவ்வளோ திட்டு வேணாலும் வாங்குவேன், சரிங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள காயப்படுத்தாத அளவுக்கு என்ன திட்டினீங்கன்னாவே எனக்கு ஓகே தான். பட் அவங்களுமே இப்போ உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் அந்த டயத்தில் வந்து இப்போ ஊரில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்போ எபிசோடுக்கு முன்னாடி கூட நீங்கள் அந்த ஊரில் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை மேபி அந்த கூட்டத்தோடு நீங்கள் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கலாம். ஒரு பிம்பமாக தெரியுது, மேபி நான் ஒரு அசம்ஷனாக கேட்குறேன். ஒருவேளை நீங்கள் மாறாமல் இருந்திருந்தா என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க? மேபி அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட சுற்றிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த மாற்றம் நடக்கலைன்னா அங்கே எப்படி என்னவா இருந்திருப்பீங்க ஊரில்? அதே ஒரு ஜாதி வரி பிடிச்சினா இன்னும் கொஞ்சம் இந்த கமெண்ட் இப்போ இந்த ட்ரோல் வந்து காமெடியாக வந்த ட்ரோல் வந்து மாசாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நான் அதில் தான் இருந்திருப்பேன். அதுலேருந்து ரிலேஸ் பண்ணி வந்துருக்க மாட்டேன். காமெடியாக வந்தது அந்த கமெண்ட்டு, அதெல்லாம் அது ஒன்று. கமெண்ட்டுக்காகலாம் நான் மாறல, ஏன்னா விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். எனக்காக தோணுச்சு இதெல்லாம் தப்பு, நம்ம பேசுனது நம்மளை பொறுத்தவரை தப்பு இல்லை, இருந்தாலும் எல்லாம் நம்ம தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளில வந்திருக்கோம் சார். சூப்பர். ஸோ இப்போ என்னெல்லாம் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையாக இருக்குது? இப்போ நீங்கள் மாறி இருக்கீங்க, முன்னே இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமாக உணர்றீங்க? சார் ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் போகும் பிரதர். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருப்பேன். வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது மீட்டிங் ஏதாவது இருந்தால் போவேன், அவ்வளோதான் பிரதர். ஈவெண்ட்டு, கடை, மீட்டிங் அது மாதிரி தான். அப்படியே தான் ரொட்டேஷன் நல்லா போயிட்டுருக்கு. ஆமாம் போயிட்டு. ஆமாம் நிம்மதியாக போகுது பிரதர், எந்த ஒரு தொல்லையும் இல்லை. நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன் பிரதர், சந்தோஷமாக இருக்கு பிரதர். சமங்க. இப்போ இத்தனை வருஷம் பட்ட அந்த 5 வருஷமாக பட்ட கஷ்டம் இப்போ பலன் கிடைச்சதுன்றது போது வந்து நான் கோபிநாத் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். சத்தியம். அவர் ஏதாவது கன்வே பண்ணிங்களா நேரில்? தேங்க்ஸ் சொன்னீங்களா? இல்லை, கன்வே பண்ண முடியல. நம்ம கேட்டாலும் தருவாங்களான்னு. சரி, இப்போ அதை வந்து ஒரு இடமா யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் கேளுங்க. நீங்கள் சொல்லலாம் கோபி அண்ணனுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கூட. வணக்கம் கோபிநாத் அண்ணா, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எதுக்காகனா, நீங்கள் மறுபடியும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் மறுபடியும் அதே ஜாதி பற்றானதாகவும் ஒரு கேசிஸ்டாவதையாகவும் அப்படி தான் இருந்திருப்பேனே தவிர நான் அதுலேருந்து இவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில தெரிஞ்சிருக்காது. அதுக்காக இந்த மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு தந்த கோபிநாத் அண்ணனுக்கு வணக்கம், நன்றிண்ணா. நன்றி. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் வந்து அவங்க லைக் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களை அட்வைஸ் பண்ண அந்த அக்கா வீரசெல்வி அக்கா, ஸோ அவங்க வந்து பேசுனது, டேய் தம்பி மாதிரி இல்லைடா வெளியில் வேற ஒரு உலகம்டான்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணது வந்து எல்லாருக்குமான அட்வைஸாக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக. அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவங்க பேசுனது எப்படிப்பட்ட தாக்கம் இருந்தது? இப்போது இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல, நீங்கள் பார்த்து பேசுனீங்களா? அவங்க எதாவது சொன்னாங்களா? நான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் 2 பேரும் பேசியிருந்தோம். அப்போ சொன்னேன், அவங்களே சொல்லிட்டாங்க, தம்பி சுத்தமாக மாறிட்டான், அவனே இல்லை வேறு மாதிரி மெச்சூரிட்டாக நல்லா ஒரு டீசெண்டாக சூப்பராக இருக்கான் ஆள் பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது தெரிஞ்சு அந்த அக்காவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க அப்போ சொல்லும்போது அவங்க சொல்லும்போது நான் அதை கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை, வெளில போகாமல் எனக்கு பிஸ்னஸ் பாதிச்சிருக்காது. எல்லா சர்க்கிள்லேருந்து டஃப்பாக இருந்திருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஆமாம், எல்லா சர்க்கிள்லேருந்து எனக்கு பிஸ்னஸ் வந்துருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள்லேருந்து வரும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ப்ரோ இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் ஓகே, நீங்கள் அந்த அக்காவுக்கும் நன்றி சொல்லிட்டீங்க, கோபி அண்ணாவுக்கும் நன்றி சொல்லிட்டீங்க. நீங்கள் பேசுறது கேட்கவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 4 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ ஒரு சிலர் ஒரு 10ல் ஒரு 5 பேர் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. தன்னோட கேஸ்ட்டை வந்து பெரிய ப்ரைடாகவும் நினச்சிட்டு இந்த மாஸ் பிஜிஎம் நடந்து வருது, அடுத்த கேஸ்ட்டை வந்து திட்டுறது, நீ வாடான்னு சண்டைக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் ரீல்ஸ் தொடர்ந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பை சான்ஸ் அதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த மனநிலை எப்படி இருக்குது? உங்களுக்கு நான் தெரிஞ்சுன மாதிரி உங்களுக்கு ஒரு காலம் வரும், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கமெண்ட்டையும் சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நான் நினச்சிப்பேன் அவங்கள திட்டுறேன், அதை வச்சு அவங்களுக்கு சொல்கிற சொல்லி புரிய வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம பார்க்குறதோட சரி, நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இப்படி மாறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குது. மிக்க நன்றிங்க. நல்லா இருக்கு லைஃப்பில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.
ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டோடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scas.ac.in.